வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கதைக்களத்துல பார்த்தோம்னா, நம்ம ஜனகம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம சிவி சக்கரவர்த்தியும் தமிழரசியும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம ஒன்று சேர்ந்து சந்தோஷமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழது மாதிரி ஜனகா முன்னாடி நடிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழரசிக்கு ஒரு கட்டளையை போடுறாங்க நம்ம சிபி. அதோட பார்த்தோம்னா அப்பதான் ஜானு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நேரம், சரி உங்களுக்கு என் உயிரை வர நான் கொடுப்பேன், ஆனால் இது செய்யறதுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனமான முடிவை நம்ம தமிழரசி எடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜானுக்கிட்ட போய் நின்று அழ ஆரம்பிச்சிடாரு சிபி சக்கரவர்த்தி. பாட்டி ஜானு, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், நானும் தமிழர் சேர்ந்து சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் வாழ ஆரம்பிக்கோம் அப்படின்னு அவங்க முன்னாடி போய் அழுததோட நம்ம ஜனகம்மா உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்படியே தனக்கு மயக்கம் பெரிய நோய் கடங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷப்பட்டு இப்போவாது திருந்தினியடா, இவ்வளோ நடிப்பு நான் நடிக்க வேண்டியதாச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க போன பிறகு டாக்டர் வராங்க, கண்ணை முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு கடவுள் புண்ணியமா அப்படின்னு உள்ள தகவல் நம்ம சிபிக்கு கிடச்சி. இப்போ கூட ஜானு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க காதுக்கு கேட்டிருக்கோம் போல. அதுக்காக தான் கண்ணு முடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பிறகு அவங்களுக்கு சந்தேகம் வர முடியாத அளவு நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜனகம்மா வீட்டுக்கு வராங்க. வந்ததும் நம்ம தமிழுக்கும் சிவிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம தமிழரசி நேரடியாக பிள்ளையார் சாமிக்கு முன்னாடி வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே, ஜனகாம்மாவோட இழப்பை எங்களால் தாங்கிக்க முடியாது, அவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கணும், அவங்க யாருக்கும் எந்த தீமையும் பண்ண கிடையாது, அவங்க நல்லபடியாக க்யூர் ஆகி வரணும், எங்கள் குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் அதில் தான் நிலச்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வேண்ட நேரம் நம்ம மீனாவும் வர்ஷினியும் பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழை என்னென்னா நினச்சோம், ஆனால் இப்போ பாரு இந்த சாமிக்கிட்ட நம்ம தமிழ் இப்படியெல்லாம் வேண்டுறாடே அப்படின்னு நினைக்கிறாங்க. என் உயிரை வேணாலும் எடுத்துக்க, ஆனால் ஜனகம்மா உயிரை மட்டும் நீ எடுத்துடாத கடவுளே அப்படின்னு நம்ம தமிழரசி சொன்ன ஒரு வார்த்தையில் மீனா கண் கலங்கி துடிக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவி சக்கரவர்த்தி, நான் டைவர்ஸ் நோட்டீஸ் தமிழுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது, நான் அனுப்புனனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, ஜானுவால் இந்த விஷயத்தை தாங்கி கொள்ள முடியாமல் தான் இப்படி நடந்துட்டு, இதே என்ன வேணாலும் திட்டுங்க சேது அப்படி கேடி அப்படின்னு நம்ம சிவி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ்கிட்ட நேரடியாக போகிறாங்க நம்ம சிபி சக்கரவர்த்தி. போய் கேட்குறாங்க, ஏனே தமிழ் ஒன்று செய்வியா ஜானுக்காக அப்படின்னு சொல்ல நேரம், ஜனகம்மா பிழைக்கணும்னா நான் என் உயிரை வர கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம், நீ உயிரெல்லாம் கொடுக்கண்டா, ஏன்னா ஜனகம்மாவுக்கும் உன்னை அவ்வளோ பிடிக்கும், அப்போது நீ இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க, நீ அதெல்லாம் பண்ணண்டா, ஆனால் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்ல நேரம் தான் ஒரு அதிரடியான முடிவை நம்ம சிபி சொல்கிறாங்க. இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக சேர்ந்து வாழது மாதிரி எங்கள் ஜனகம்மா நம்பணும், அப்படி ஒரு நடிப்பை நீ நடிக்கணும், என் கூட சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுது தமிழுக்கு. இன்னும் சிபி திருந்தலை, இப்போவும் போலியாக ஒரு ட்ராமா போட தான் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் இவன் போலியாக ஒரு வாழ்க்கையை நடித்து வாழ்ந்து முடிக்கணும், அதுதான் இவனோட திட்டமாக இருக்குது, ஏன் தான் இவனுக்கு புத்தி இப்படி இருக்கோ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி அப்படின்னு நம்ம ஜனகம்மா உயிர் இப்போ முக்கியம், அதுக்காக இப்படி ஒரு ட்ராமாவுக்கு நம்ம ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சம்மதிச்சுறாங்க. இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஜனகா முன்னாடி எப்பவும் க்ளோஸாக இருந்த மாதிரி காட்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இப்போவே ஜானுவை போய் நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமு ஜானும்மா ஜனகம்மா இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்படியே படுத்து மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி
கிடக்குறாங்க. அவங்க கையை பிடிக்கிறாங்க. சிபி, இந்த பாரு ஜானு, நீ கண்ணு முழிக்கணும். நீ கண்டிப்பாக வந்து நாங்கள் சந்தோஷமாக வாழதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி அவ்வளோ அந்நுன்யமாக சந்தோஷமாக உன் முன்னாடி நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், டேய் சிபி, உனக்காக இப்படியெல்லாம் ஒரு ட்ராமாவை பண்ணிக்கிட்டு நான் வந்து எனக்கு உண்மையாட்டே நோய் வந்தது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து உன்னை வந்து என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ஒரு எமோஷ்னல் ட்ராமா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜனகம்மா வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழும், ஆமாம்மா நாங்கள் 2 பேரும் இனி சந்தோஷமாக வாழ்வோம், நீங்கள் எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சீக்கிரம் கண்ணு முழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம நர்ஸ் உள்ளக போகிறாங்க. என் பேரை வந்து சம்மதிச்சிட்டா, நான் எதை எதிர்பார்த்து இங்கே வந்து நோயினி வந்து படுத்து கிடந்தேனோ அதுக்குள்ள தீர்வு கிடச்சிட்டு என் பேரை வந்து நான் என் திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டான். இனி நான் இங்கே இருக்க தேவையில்லை. என் பேரனும் தமிழும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழதான் நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் இப்போவே சொல்லுங்கள், நான் கண்ணு முழிச்சிட்டேன், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுங்கள், எல்லாத்தையும் நம்ப வைங்க அப்படின்னு வந்து நர்ஸ் அனுப்பி விடாங்க. நம்ம ஜனகம்மா வெளியே வந்து நின்று நம்ம ஜனகம்மா கண்ணை முழிச்சிட்டாங்க. இனி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கடவுள் கருணையால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எல்லாம் தமிழோட வேண்டுதல் தான் அப்படின்னு வந்து மீனாவுக்கு வந்து ஏகப்பட்ட சந்தோஷம். தமிழ் நினச்சா வந்து எங்கள் ஜனங்கம்மா உயிரை வந்து காப்பாற்றிட்டா அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அதே கட்டத்தில் நம்ம சிபி நினைக்கிறாங்க, இவ்வளோ சீரியஸான கண்டிஷன்லையும் நானும் தமிழும் சேர்ந்து நல்லபடியாக வாழுவோம் அப்படின்னு உள்ள வார்த்தை இவங்க காதுக்கு எப்படி கேட்டது. இப்போ இப்படின்னா துள்ளி குதிச்சு வந்து வராங்க அப்படின்னு வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க கண்ணு முன்னாடி எக்காரணத்தை கொண்டோ நம்ம 2 பேரும் செய்துட்டு இருக்கிறது நடிப்பு அப்படின்னு மட்டும் தெரியக்கூடாது, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டணும். ஏன்னா ஜானுவோட உயிர் நமக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எனக்கு புரியும், உங்களை விட ஜானகம்மா மேலே அவ்வளோ பாசத்தை நான் கொட்டியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக நான் அப்படியே வந்து அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, இதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜனகம்மாவை எல்லாரும் வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்ணு முடிச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஜனகம்மா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம மீனா ஆர்த்தி எடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஜனகம்மா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கே நல்ல நாளாக இருக்குது, நம்ம தமிழுக்கும் சிபிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஜனகம்மா. அதை கேட்டு நம்ம தமிழ் வந்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. இவங்க பேர் என்னென்னா போலியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறாரு, நீங்கள் இப்படி சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன அவசியம் அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் சொல்ல நேரம் நம்ம சிவியே வந்து சொல்கிறாங்க, என்ன ஜானு ஆசைப்படுறாங்களா தமிழ், இதுக்கு ஓகே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, பார்த்தியா என் பேரை உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டு சொல்லலாம், நீ வேற இப்படி சொல்லுறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜனகம்மா வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழுக்கும் சிபிக்கும் சாந்தி முகூர்த்தம் வீட்டில் தடபுடலாக ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம கணேசனும் வெண்பாவும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன இந்த ஜானு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணிட்டாளா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க.